உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரியலான கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்துடுங்க. இந்த கதையை நம்மக்கிட்ட சொன்னவங்க பேர் கீதா. இது அவங்களோட லைஃப்பில் நடந்துச்சா கேட்டிங்கன்னா ஆமாம். கதைக்குள்ளே போகிற மண்ணுக்கு யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கெட்ட போட்டுட்டு எனக்கும் மன திருப்தியாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுடுங்க. வாங்க நம்ம சந்தோஷமாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, கீதா இன்னும் வேலைக்கு போகலை, அவங்களோட ஆஃபீஸ்க்கு இன்னும் போகலை. ஆனால் கீதாவோட ரூபத்தில் கீதாவே அந்த ஆஃபீஸ்க்கு போனதா ஆளுங்க பார்த்து சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் ஆஃபீஸில் இன்சார்ஜாக இவங்க வேலை செய்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5:30 எல்லாமே ஆளுங்க எல்லாத்தையும் வர சொல்லிடுவாங்க, வேலை செய்கிறவங்கள. ஸோ வர சொல்லிட்டு யார் யார் வந்திருக்கா, யார் யார் வரல, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி நான் வரல, எனக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஓகே, எனக்கு 12:30 மணிக்குள்ளே எம்சி எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நார்மலாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் காலையில் ஆள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கீதா என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்தையுமே இவங்க பிரேக் போக சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் பிரேக் போயிட்டாங்க. ஸோ எல்லோரும் பிரேக் போனானே கிச்சனில் யாரோ ஒரு ஆள் சமைச்சிக்கிட்டு இருக்கிறத இவங்க பார்த்துருக்காங்க. சரி, யார் சமைக்கிறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எட்டி பார்க்க போயிருக்காங்க. அங்கே பார்த்தா யார் சமைச்சிட்டு இருக்காருன்னா, இவங்க கிட்ட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு நான் வரமாட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த பர்சன் தான் அங்கே நின்று சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த பர்சன் இருக்காங்களே, நார்மலாகவே அவர் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ஜாயான டைப்பாக, ஸோ பேசிக்கிட்டு ஜாலியாக சமைச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாரா. அன்றைக்கின்னு பார்த்து அவர் பேசவே இல்லையா, ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு அவரோட வேலையை பார்த்து சமைச்சிக்கிட்டே இருக்காரா. அப்போ உடனே கீதா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க கிட்ட போயிட்டு கேட்டாங்கன்னா, பரவாயில்லையே, உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இருந்தாலும் வேலைக்கு வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி பேசினானே, அவர் உடனே இப்படி திரும்பி மட்டும் பார்த்துருக்காரு. திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணி அவர் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் சரி, வேலை செய்கிற நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு இவங்களும் நடந்து போகிறாங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு. ஸோ ஆஃபீஸ்க்கு இவங்க போயிட்டு இருக்கிற டைமில் அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டு வந்துடும்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க நடந்து கேட்குறதுக்கு வராங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை, சமைச்ச தடயமும் இல்லை, அந்த கிச்சனில் யாருமே இல்லை. அந்த மாதிரி பார்த்தானே இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்போது கீதா என்ன பண்ணுறாங்கன்னா, பிரேக் முடிச்சுட்டு எல்லாரும் உள்ளே வருவாங்களே. ஸோ அந்த டைமில் எல்லாத்திட்டையும் போய் கேட்குறாங்க, அந்த பர்சனை பார்த்தீங்களா, அந்த தம்பியை, அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டானா. அப்போ உடனே அவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க இன்றைக்கி அவர் லீவு, உடம்பு சரியில்லை, வரமாட்டார் அப்படின்ட்டுன்னு. அப்போ உடனே ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கீதா உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மெசேஜ் அனுப்பி, நீ வேலை செய்கிற இடத்துக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அப்போ அவர் உடனே சொல்லியிருக்காரு, என்னால் எணிக்கவே முடியல, அதனால தான் நான் வரலன்னு சொன்னேன், நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னாலும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்கள ஏக்கமில்லையே யாரோ பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இவங்க அன்னைக்குன்னு பார்த்து வேலைக்கு வரல, உடம்பு சரியில்லை, ஸோ வேலைக்கு வரல. அப்போது இவங்க ரூபத்திலே யாரோ ஒருத்தவங்க அங்கே வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு அட்டெண்டன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, எல்லா வேலையுமே பார்த்துருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் சென்று என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம போய் ஆஃபீஸில் போய் அவங்கள கூப்பிட்டு வருவோம், ஏதோ ஒரு சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை கூப்பிட்றதுக்கு ஆஃபீஸ் போயிருக்காங்க. அப்போது ஆஃபீஸ் போய் பார்க்கும்போது தான் தெரியுது கீதா அங்கே இல்லை. அப்புறமா தான் கீதாவுக்கு மெசேஜ் அனுப்பி கேட்குறதுல கீதா சொல்கிறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொன்னானே. அப்போ அந்த விஷயம் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அவங்க இடத்துல. எப்படி இப்படிலாம் நடக்கும், ஒருத்தவங்க வராமலே இங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நடக்கும்ட்டுன்னு சிசிடிவி கேமராவில் செக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீதாவும் அங்கே நடந்துக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கிறத அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்துருக்காங்க.
அப்போ உடனே அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ரீசனாக இப்போ இந்த விஷயம் வேறு நடக்குதா, அப்போ உடனே கீதா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சிசிடிவி கேமராவை செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. வேகமாக போய் சிசிடிவியில் செக் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. கீதா மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க தனியாக. அந்த பையன்கிட்ட பேசுகிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சீன் மட்டும் தெரியுது. ஆனால் இவங்க பக்கத்தில் அந்த பையன் நிற்கிறது தெரியவே இல்லை. அப்போது ஒரு நாள் கீதா என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடம், அந்த பில் பண்ண இடம் இருக்குல்ல, ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் கட்டுற முன்னுக்குலேருந்து ஒரு ஆண்டி அங்கே வேலை செஞ்சாங்களா, கட்டின புதுசில் அங்கே வேலை செஞ்சு அவங்க இன்னமும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப பழைய ஆள் அவங்க. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் கேட்போம், ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போன்ட்டுன்னு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டானா அப்போ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இது இப்போ தான் புதுசாக தெரியுதா, இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னுக்கு இவங்களோட பாஸ் ஒருத்தர் இருந்தாரா. அவர் இந்த பில்டிங் கட்டுற முன்னுக்குலேருந்து அங்கே ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாமி அழைச்சி இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்களே, அப்போ பார்க்கறதுல தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல ஒரு ஆத்மா இருந்திருக்கு. அப்போது அந்த ஆத்மா யாரையும் அந்த இடத்துல இருக்க விடுறதில்ல. அப்போ உடனே இந்த பாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆத்மா கிட்ட இவர் டீலிங் பேசியிருக்காரு. நான் குறிப்பிட்ட ஒரு நாளில் உனக்கு நிறைய சாப்பாடுகள், நீ கேட்குற சாப்பாடுகள்லாம் நான் செஞ்சு போடுறேன். ஸோ நீ எனக்கு இந்த இடத்த விட்டு கொடுத்துரு, எதுவும் பண்ணக்கூடாது, நீ இந்த நாளில் உனக்கு நான் சாப்பாடு போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங்கை பேசியிருக்காரு. ஸோ அதுவும் சரின்னு ஒத்துக்கிட்டு ஸோ அந்த பாஸும் இந்த கடையை நார்மலாக நடத்திட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் வருஷ காலங்கள் ஆனதுக்கப்புறமா அந்த பாஸ் அந்த கடையை விற்றுட்டு போயிட்டாரு. அந்த கடையை இப்போ புதுசாக வேற யாரோ வாங்கியிருக்காங்க. ஸோ வேற யாரும் புதுசாக வாங்கிட்டு மறுபடியும் அந்த கடையை ரன் பண்ணும் போது இந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போது சாப்பாடு கொடுக்கலையே நமக்கு அப்படின்னு சொல்லி அதனால தான் அந்த ஆத்மா அந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், உருவம் மாறி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அது செய்ய ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்கு. அப்போ உடனே நம்மளோட கீதா கேட்டாங்க அந்த ஆண்டி கிட்ட, அப்போ ஏன் இதை மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்கள் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலை, அதுவாக வருது, உருவம் மாதிரி வருது, அதுவாக சமைக்குது, அதுவாக போயிடுது. ஸோ யாரையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அது பண்ணலை. ஸோ அது வரைக்கும் நம்ம ஏன் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு வேலை நடந்தால் சரி அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அது இன்னமும் உருவம்லாம் மாறி அதுவாகவே சமைச்சிட்டு அதுவாகவே போயிடுது அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கீதாட்ட கேட்டேன், நீங்கள் இன்னுமா அங்கே வேலை செய்கிறீங்களா அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா அவங்களால ரொம்ப நாள் அங்கே வேலை செய்ய முடியலையா. ஏன்னா ஒரு 2-3 மாதம் தான் அவங்க வேலை செஞ்சாங்களா. ஏன்னா அது அவங்க மாதிரியே அங்கே நடக்கிறது. அவங்க வாஷ்ரூம் போயிருப்பாங்களா, பார்த்தா கிச்சனில் அவங்கள மாதிரி யாரும் நின்று சமைச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியாக பார்த்தானா அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்தோடனே அந்த இடத்துல வேலை விட்டே நின்றுட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட லைஃப்லையும் நடந்திருக்கா? அப்போ மறக்காமல் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். இது வரைக்கும் என் சேனலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. இவ்வளோ கெட்ட போட்டிருக்கேனே, ஸோ இதுக்கு மதித்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுற தட்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.